ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சவ் பொரிச்ச கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு சவ் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த உங்களுக்கு பிடிச்ச சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து இது கூட போட்டு வேக வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு உள்ள பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டியாயிரும் கூட்டு, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா நான் 3 மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இவ்வளோத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, காயம், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தில் ஒரு 4-5 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதற்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து இதை வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அது லைட்டாக சூடான உடனே நம்ம கடலைப்பருப்பை அதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுடலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துருவோம். ஜீரகத்தையும் சின்ன வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது ஜீரகம் எல்லாமே வந்து பொரிப்பட்டதும் நம்ம அடுத்தது எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இது வந்து நல்லா தேங்காய் வறுபட்டு நல்லா வாசனை வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் தண்ணி விட்டு நம்ம மசாலாவாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து பருப்பையும் காயமும் அவிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு குக்கரில் வந்து கொஞ்சம் சிறுபருப்பு எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ்வை சேர்த்துருவோம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு அது ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த காய்க்கும் இதுக்கும் தேவையான பருப்புக்கும் தேவையான தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம கூட்டு மாதிரி வைக்க போகிறதுனால ரொம்ப தண்ணியாக நம்மளுக்கு தேவைப்படாது, கொஞ்சம் கட்டியாக தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சு, கரெக்டாக தண்ணியும் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வந்து அந்த தேங்காயோட பச்சை வாசனை மாறுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு தாளித்து இறக்கிடலாம். சூப்பராக வந்து பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு கடுகு, உளுந்து, கொஞ்சம் காயம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பொரிச்ச கூட்டில் வந்து இதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சவ் கூட்டு மேலே நம்ம தாளிச்சதை கொட்டியாச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சவ் பொரிச்ச கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதையே போட்டு ரைஸில் விரவி சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். அது மாதிரி புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் கூட சைடிஷாக செமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.